போயிட்டா. நீங்க 2 ஒன்று கேட்டு போறேன். வரட்டும். எங்கடா காணான்னா சரக்கு வருது. சரக்கு நம்ம வலையில சிக்குவான்னு வைக்கிறேன். சிக்கலா சின்ன பண்ணா வைக்கிறோம். இந்த முருகேசன் வேற நமக்கு போட்டியே வந்திருக்கிறேன். அவனை எப்படி சமாளிக்கிறது? அவன் கடைக்கு போகையில வெடி வச்சு இவனையும் காணா அவளையும் காணா. பேசிட்டு இருக்கியா? என்னடா இன்னைக்கு நம்ம உழப்பு வெட்டியா போயிட மாட்டாரு. எங்க போனா ஆளையா காணாமே. நீரா எங்க போன? ஆமா நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? நீ என்ன பத்தி சரியா புரிஞ்சுக்கல. நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் மனுஷன். பொறுமை போச்சு போச்சு. எனக்குள்ள ஒரு மிருக தூங்கிட்டு இருக்குது. அது அனாவசியமா தட்டி எழுப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாது. ஆமா ஆமா அத அன்னைக்கே பார்த்தேன். அப்படியே என்னையா மிருகம் இருப்பது? எலிய புடிச்சுக்கிது உள்ள வச்சிருப்ப. கேட்டா மிருகம். அது நேரம் வரும்போது காட்டுறேன். அது எலியா இல்ல பாம்பான்னு. சரியா? அது பாம்பா இருக்காது. அப்படியே பாம்பா இருந்தாலும் சரி நேரம் வரும்போது நானே காட்டுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லையா? என்ன சொல்லு. முருகேச பேசுறியா? நானே முதல்ல அப்ளிகேஷன் போட்டேன். முருகேசு நீ முதல்ல அப்ளிகேஷன் போட்ட. நான் முதல்ல அப்பாயின்மெண்டே வாங்கிட்டேன்டா. ஏன் 2 பேரும் சண்டை போடுக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சரியா? நம்ம தெய்வீக காதல இவங்கிட்ட சொல்லாத. நீ முதல்ல கையெடு. நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா. அவளுக்கு கல்யாணம் நடந்ததால எனக்கு கல்யாணம் நடக்கும். உனக்கு ஒரு அக்காவா? ஆமா அவன் உன்னவன ஓவர் பர்சன்டேஜ். குரங்கு பைய புத்திய பாத்தியா? அக்கா தாவறான் பாத்தியா? ஏய் இந்த பாரு, உங்க அக்கா எப்படி இருந்தாலும் சரி எனக்கு நீ தான் பொண்டாட்டி. இவளே இவன் அழகா இருக்கிறான். எங்க அக்கா என்ன இதோட அழகா எதுக்கு பாப்போம். என்ன உக்கா வேணா நான் கட்டிக்கிட்டா? அப்புறம் நீ ஆசைப்பட்டுட்டியா? நீ வேணா நீ வேலை கட்டிக்க. அக்கா நான் கட்டிக்கிறேன். நினைப்பு உனக்கு அப்படி போகுதோ? ஆமா அங்க என்ன யோசனை இருக்கிறியா? யோசனை இல்லையா? அது ஒண்ணுமில்ல. எங்க அக்கா அழகுனா எவ்வளவு அழகு தெரியுமா? அவன் நடையும் உடையும் ஒரு பொண்ணுனா எனக்கே எப்படி இருக்கு. நீ பொண்ணா? அவன் நடந்து வந்தா திருவாரூர் தேரு அசஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? ஏன் கொக்காவுக்கு நீர் கேட்டா? ஒழுங்கா இருந்தது. அவன் நடைய சொன்னையா எப்படி தெரியுமா நடப்பா? என் கண்ணுலயே இருக்க அவன் நடக்கிறது. ஆமாயா வாரியா? ஐயோ நானு ரொம்ப என்ன எப்பா நாளைக்கு கண்டிப்பா வருவாயா?
நீங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுல சந்தேகமே அவ வேணாம். கூட போக மாட்டேன், நிம்மியா மூடிட்டு. அது சந்தேகமே வேணாம். உங்க அக்காவை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த ஜென்மத்துல உங்க அக்காவை தவிர்த்து வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வரட்டா? சரியா? வரட்டா? வாயா வரட்டான்னு. போயான்னு. வேலை நம்மளை விட ரொம்ப அழகா இருப்போம். நம்ம தான் ஏமாந்துட்டோம். தாயே மாரியாத்தா அவ மட்டும் அழகா இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. யோ, என்னையா யோசனை உனக்கு? உனக்கு எங்க அக்கா வேணுமா? நீ வேற உங்க அக்கா எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நீ தான் பொண்டாட்டி. சரியா? சாரிங்க, இட்ஸ் ஓகேங்க. நான் தான் தெரியாம. பரவாயில்லைங்க. நாங்களும் நீங்க சாரி சொல்லிக்கிறத பார்த்தா இந்த ஹீரோ ஹீரோயின்லாம் சாரி சொல்லிக்கிறாங்க, அடுத்த சீன்லயே லவ் வந்துடும் எங்களுக்கு. அது மாதிரியே இருக்குதுங்க. அந்த மாதிரி நாடகத்துல எல்லாம் தான் நடக்கும், உண்மையில அப்படியெல்லாம் இருக்காது. ஏங்க நடக்காது? நடக்குங்க. நிஜத்துல நடக்கிறது தான் இந்த சினிமாவில நாடகத்துல எழுதுறாங்க. அப்படின்னா நீங்க ஹீரோ, நான் ஹீரோயினா? ஹலோ, நான் ஹீரோ இல்லைங்க, நீங்க தான் ஹீரோயின். நான் அந்த அளவுக்கு அழகா இல்லை. நான் என்ன அந்த அளவுக்கு அழகாவா இருக்கேன்? நான் வந்து உங்க அளவுக்கு அழகா இல்லைன்னு சொல்ல வர்றேங்க. நீங்கதான் hero மாதிரி. இல்லைங்க, உங்களை பார்த்தா தான் எனக்கு ஹீரோ மாதிரி தெரியுது. ஹீரோ மாதிரி தான், ஆனா நான் ஹீரோ கிடையாதுங்க. நீ காரணா அப்பா, என்ன கம்பீரம்! சும்மா வீரபாண்டியன் கட்டபொம்மன் பேரை சொன்ன மாதிரி இருக்குதே. உங்க பேர் மட்டும் என்ன அழகா நித்யான்னு இருக்கு. தாமரை குளத்துல இருக்கிற பூ மாதிரி இருக்கு. கவிதையில கவிஞரை மிஞ்சிருவீங்க போல இருக்கே. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. என்ன பத்தி எதுவுமே தெரியாம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. யாருன்னு தெரியாம வர்றதுதாங்க காதல். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேரு போதும் 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 போதும். இந்த வசனத்தை வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நான் தான் சொன்னேன்லங்க, நிஜத்துல நடக்கிறத சினிமாவிலேயும் நாடகத்திலயும் எழுதுறாங்கன்னு. முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோமா, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த சின்ன வயசுல கல்யாணம் ஆயிருச்சா? இந்த கடவுளே இப்படித்தான் என்ன லேட்டா உங்களுக்கு காமிச்சிட்டாரு. அழகான பொண்ணுங்களா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கன்னு மறந்துட்டு நான் வெளிநாட்டிலேயே சுத்திட்டேன் பாத்துக்க. யார் இவரு? வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. ஆனாலும் ரொம்ப இனிமையாத்தான் பேசுறாரு. அந்த நிலவை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. கண்ணை பார்த்தேன். என்ன கர்ணா காதல் பாடலாம் பாடிட்டு இருக்க? இதெல்லாம் நம்ம வேலை இல்லையே. எனக்கும் காதல் பாட்டு பாட ஆசை வந்துருச்சு. நான் ஒருத்தி பார்த்தேன், அவ இல்லாம நான் இனிமேல் இல்லை. கருணா, அப்ப அடுத்த கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லு. மாப்பிள்ள நீ ரெடி, பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சிவம் எக்ஸ்போர்ட் நல்ல சிவத்தோட ஒரே அக்கா இந்தியாதான். அப்போ ஒரே அக்காவுக்கு நிறைய செய்வான்னு சொல்லு. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா. என்ன கருணா சொல்ற? ஒரு மேட்ரான பண்ணையா நீ மேட்ரு பண்ண போற? அட பாவி, அவன் புருஷன் இருக்கானா இல்லையா? அவன் புருஷன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இந்த காரணம் நினைச்ச வேலையா முடிக்காம விட மாட்டான்.
கர்ணா நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்? ராகு செல்வா, உங்க 2 பேத்துக்கு தெரியும் நான் எத்தனை பொண்ணை ஏமாத்திருக்கேன்னு. ஒரு பொண்ணை பார்த்தாலே இவன் நம்மளுக்கு ஒத்து வருவாளா மாட்டாங்களா நான் முடிவு பண்ணிடுவேன். சரிகர்ண்ணா, அவ ஒத்து வருவான்னு வைங்க. அவ புருஷன் ராகு செல்வா, நான் சொல்றத நீங்க கவனமா கேளுங்க. எனக்கு தேவை பணம் பணம் பணம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா உங்களோட ஒத்துழைப்பு மட்டும் வேணும். கர்ணா நீ ஒண்ணும் கவலைப்படாத, எங்களோட முழு ஒத்துழைப்பு உனக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா என்ன, ஆனா அந்த காட்டும்னு ஒரு பொண்ணோட தற்கொலை கேஸ்ல அதுல இருந்து போலீஸ் மேல ஒரு கண்ணு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் செயல் பண்ணும். இந்த கர்ணாவை பிடிக்க இன்னொருத்த பிறந்துதான் வரணும். நான் 7 வயசுலயே ஏமாத்தி வாழ்ந்தவன். என்ன பிடிக்க இன்னொருத்த வரணும். நினைச்சதா முடிக்காம விட மாட்டேன். கர்ணா, அந்த பொண்ணோட தற்கொலை கேஸ் உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிடிவாரண்ட் வேற போட்டிருக்காங்க. நான் அந்த கிழவனை அன்னைக்கே போட்டு தர சொன்னேன், இன்னமா விட்டு வச்சிருக்கிறேன். கர்ணா அந்த கிழவன் நாங்க அன்னைக்கே தேடி போனோம். ஆனா அந்த கிழவன் எங்க இருக்கா என்ன ஆனா எந்த தகவலுமே தெரியல. அந்த கிழவனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ உன் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கர்ணா, இப்ப நாங்க என்ன செய்யறது நீயே சொல்லு. முதல்ல அந்த சிவம் எக்ஸ்போர்ட் நல்ல சிவத்துக்கு எவ்வளவு சொத்து மதிப்புன்னு பாக்குறோம். அதுல அவங்க அக்காவுக்கு எவ்வளவு பங்கு, அவன் புருஷனுக்கு அதுல எவ்வளவு பங்கு, அப்புறம் நம்ம ரூட்டு போடுறோம். கர்ணா, இன்னைக்கு சின்னதா ஒரு பாட்டு ரெடி பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னதா என்ன, பெருசாவே ரொம்ப ரெடி பண்ணிடுவோம். நம்ம 3 பேருக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணும். ஓகே ஓகே. அந்த
ஏழை எனக்கு கனவு வந்து கெடுத்துட்டு போயிட்டீங்க. எனக்கு நீ கிடைச்சாலும் சரி, உங்க அக்கா கிடைச்சாலும் சரி, ரெண்டும் பார்க்க முடியல. என்ன நீலா, உனக்கு எப்படி இருக்குது இப்போ? அப்படியே சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கியா? அப்புறம் நீ இருக்க பாரு அழகுக்கு அந்த 16 வயசு கமலஹாசனையே மிஞ்சிட்ட போ. அப்புறம் ஒண்ணும் இல்லையா, இன்னும் இருக்கு, ஆனா என்னால சொல்ல முடியல. சொல்லு போயா, அப்படியே உன் வீரம் இருக்கு பாரு, இந்த ஊர்ல யாருக்குமே இருக்காதியா, அம்புடு ஒரு வீரையா உனக்கு. பொறுமை பொறுமை. எனக்கு என்ன உங்க அக்காளுக்கு கல்யாணம் ஆகுது, அப்ப 2 பேரு நல்லா வேலை. உனக்கே நாங்க விளையாண்டா தொப்ப ஆளை ஊதி பேர் வந்துடுறேன், எங்க போனாலும் பின்னாடியே ஆட்டிக்கிட்டு போறவன் விட மாட்டானே. ஏய், உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? கடைக்கெல்லாம் போவே மாட்டியா? ஐயோ, பாத்தல வேண்டியதானே. போனீங்க சும்மா எங்க அக்கா வந்துட்டாங்க. ஐயா ஜாலி ஜாலி. அக்கா வந்துட்டாங்களா? ஆமாயா. எப்ப? எங்க அக்கா தான். ஐயோ, வருகால வசனமே வருக 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 வருக. ஏனே அக்கா உன்னோட ரொம்ப அழகா. அன்னைக்குதான் சொன்ன நட இருக்கே நட வருவா, நீயே பாத்துக்கோ. நான் சரி. செந்தூர பூவே அக்கா வந்துட்டா. என் மன்னன் எங்கே? எனக்கு ஒரு மணவாளன் பாட்டு வச்சிருக்கேன் என்று சொன்னாயே. இந்த பாவை கேட்ட பண்பாளன் இவன் தானே? அவங்க வெக்க போட்டு நிக்கிறாரு பத்தி. சரி சரி சரி. அப்படி நின்று போச்சு. பாருடா நீயே தட்டி. சரி, இப்ப என்ன பேச்சு? அத்தான் நீங்க வெக்கப்பட்டு நிக்க கூடாது. என்ன கண்ணை திறந்து கொஞ்சம் பாருங்க அத்தான். முன்னாலே நான் எப்படி முழுகிட்டு என்ன செய்த ஏன் செய்த எனக்கு தெரியாது. இந்த பாருங்க தங்கச்சி, எனக்கு செட்டப் பண்ணிடு. இவதாயா எங்க அக்கா? இளைவனே, உங்க அக்கா அண்டா, நான் சொம்பு. அநியாயமா அண்டாக்குள்ள சொம்ப போட்டு என்ன தமிழ், ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? என்ன ஆச்சு? நேத்து இன்டர்வியூக்கு போனீங்க, வேலை கிடைச்சிச்சா? வழக்கம் போல அந்த வேலை எனக்கு கிடைக்கல. நான் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைப்பது. அதுக்கப்புறம் என்னை மறந்து போனாலே தெரு தெருவா பாட்டு பாடி திரிப்புறது நல்லா தெரியுது. இனிமே என் மேல உனக்கு நம்பிக்கை வராது போல இருக்கு. எப்படி எப்படி நம்பிக்கை இல்ல? உங்களுக்கு வேலை கிடைச்சு என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணதுக்குள்ள என்ன வேற எவனாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருவான். அப்புறம் போதும் போதும் கொஞ்சம் நிறுத்து. ஆனே டென்ஷன் இருக்கு. ஆளுகளா நான் ஒரு வார்த்தை பேசி வந்தா ஏன் அப்படியா? சரி சரி,
உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த சந்தியா உங்களுக்கோசரம் எப்பவும் காத்துட்டு இருப்பா. ஔவையார் ஆகுற வரைக்கும். இப்ப சந்தோஷம் தானே? இந்த அளவுக்கு கேவலமா நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சாரி, நான் சும்மா ஒரு விளையாடி சொன்னேன். உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நினைங்க. சந்தியா, இந்த ஆறுதலான பேச்சு தான் எனக்கு ஒரே நீ இருக்குன்னா நான் எங்க போவேன்? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. வெறும் சாரி சொன்னா போதுமா? வேற என்ன வேணும்? உண்மையா பண்ணு. இதுக்கு ஒண்ணும் போட்டு ஒரு நிலவா ஒன்று படைச்சா ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சா நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சா ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன் தினம் ஆறாரோ ஆறிதோ நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன் ஒரு நிலவா ஒன்று படைச்சா சந்தியா, நான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ எங்க போறதா இருந்தா சொல்லுமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்பா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும், சீக்கிரம் வந்துங்க.
உங்க பழைய ஃப்ரெண்டை பாத்துட்டேன்னு நானும் விசாரிச்சுட்டு அங்கேயே உட்காந்துக்காதீங்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அம்மா சந்தியா, போய் தம்பிக்கு டீ எடுத்துட்டு வாமா. சரிப்பா. சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். என்னப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. சார், அது வந்து பெரியவங்களா பார்த்து பேச வேண்டிய விஷயம். என்னடா நான் பேசுறேன்னு சொல்லி நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா நான் என்னென்ன சொல்றது? சார், எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அவளுக்கு கல்யாணம் ஆகி வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டா. அவ கூட எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னான். நான் தான் இருந்துக்கிட்டு எங்க வாத்தியார் பொண்ணு நல்ல பொண்ணு, தப்பா இருக்காது அப்படின்னு நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். சார், நீங்க வளர்த்த பொண்ணு, கண்டிப்பா சொல்றேன், நான் இந்த உலகத்துல எங்க தேடினாலும் இப்படி ஒரு குணமுள்ள பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்க முடியாது சார். சார், நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க, நான் வேணா காத்திருக்கேன். தம்பி, இந்த காலத்துல அப்பா அம்மா பார்த்து ஒரு தொழில் வச்சு கொடுத்தா கூட ஒழுங்கா பார்த்துக்காத பசங்க இருக்கிற காலத்துல நீங்க தனி ஒரு ஆளா நின்று கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா இதுலயே உங்க நேர்மை என்னன்னு தெரியுது. நீங்க நல்லவனா கெட்டவனான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது தம்பி. அப்போ சம்மதம்னு சொல்லுங்க. எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தம்பி. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சார், உங்க பொண்ணுடைய சம்மதம் என்ன தம்பி? நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என் பொண்ணு நினைப்பா. என் பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அதுதான் நான் நினைப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார், நாளைக்கு எங்க அக்காவோட வந்து நான் முறைப்படி பேசுறேன். போயிட்டு வரட்டுங்களா? என்னப்பா சொல்லிட்டு போறாரு? அம்மா சந்தியா, நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறேம்மா. அப்பா, என்னப்பா திடீர்னு? என்னம்மா இது? எப்ப இருந்தாலும் இது நடக்கிறது தானே. இதுல புதுசா என்னமா இருக்கு? சரி, நான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். இப்ப நான் என்ன செய்யறது? காதல பாப்பனா இல்ல அப்பாவோட பேச்சு கேட்பனா? உனக்கு என்னைக்குக்கா பர்சனாலிட்டி குறைஞ்சிருக்கு? எனக்கு பில்டப்ப பார்த்தோன்னே பில்டப் அடங்கே திருன்னு சொல்லி இன்னைக்கே போய் எல்லாம் எடுத்து தைச்சு அப்படியே மயக்கத்துக்கிட்டு உனக்கு போக போக பர்சனாலிட்டி கூடிட்டே போகுதுக்கா. பில்டப்ப பார்த்தோன்னே என் மனசை பில்டப் கிட்ட பறி கொடுத்துட்டேன். எப்படியாவது எனக்கு பில்டப்புக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி இல்லக்கா, 1000 தான் இருந்தாலும் அவரு தங்கச்சியோட லவ்வர். போய் மயிரா அறுத்து விடுவா அறுத்து யாரை பார்த்து தங்கச்சி லவருங்கிற? நான் தான் அவரை முதல்ல பார்த்தேன். அதனால அவருக்கு எனக்கு தான் சொந்தம். பாரு, நீ எனக்கு தங்கச்சியா இருக்கணும்னு ஆசைப்படு, சக்காலத்தையா இருக்கணும்னு நினைக்காத. சரிடா, போடி உள்ள. நீதான் ஒரு அக்கா. நான் ஒரு அக்கா இல்ல, ஒரு தங்கச்சி இல்ல. எப்படிடா இந்த பில்டப் வரும்? எப்படிடா கரெக்ட் பண்ண? எதை வேணாலும் இழப்பேன், ஆனா பில்டப்ப மட்டும் இழக்கவே மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சுமார் நிக்கிறா, ஒரு ஓரமா நிக்க கூடாது. ஏய் ராசா, நீ என்ன வேணாலும் திட்டு, எனக்கு கோவமே வரல. ஏன்னா ஐ லவ் யூ. இந்த மட்டை இருக்கிற வேலை வச்சுக்காத. என்ன இந்த மட்டை இருக்கிற வேலை வச்சுக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்க. நான் வேற எங்க போய் எதை வைக்கிறது? என்ன இருந்தாலும் சரி, நான் என்னைக்கு முதல்ல உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு நீதான் என் புருஷன். இதனால என்ன ஆனாலும் சரி, நீ என்ன திட்டு, என்ன வேணாலும் பண்ணு. வா, என்ன கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் வா.
பாக்குறதுக்கு தான் நான் பொம்பளை, ஆனா என் கூட பழகிட்டேன்னா தெரியும். வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியா கொஞ்சிட்டு வரலாம். வரமாட்டியா? போயா, நீ என்ன பெரிய இதா? இப்ப சொல்றதை கேட்டுக்கோ. என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி நாளா நாளைக்கு உனக்கு எனக்கு முதலிரவு 10 மாசத்துல என்னாச்சு? 10 மாசத்துல உனக்கு எனக்கு ஒரு குட்டி பில்டப் என்னங்கடி பில்டப்